பவுன்சருங்க போட்டிங்கல்ல, பவுன்சருங்க அங்கே எதாவது பண்ண முடிஞ்சதா? ஸ்பைடர் மேன் மாதிரி ஒருத்தன் தாவனான், அந்த கார்லேருந்து டபுங்க அங்கே தாவறான். அப்போ ஒருத்தன் மரத்து மேலேருந்து குதிச்சான், கத்தி எடுத்து ஒரு கழுத்து அறுத்துட்டான். என்ன பண்ணுவீங்க? மையப்புள்ளி அவர் தானே, விஜய்ன்றதை வச்சு தானே எல்லாமே. விஜயே இல்லைன்னா அப்போ அப்படி ஒருத்தன் யோசிப்பான்ல. ஒரு கூலிப்படியை ஏவி அவருக்கு ஏதாவது ஒரு இது நடக்கக்கூடாது நம்ம விரும்புகிறோம், ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு எங்கள் தலைவனை அவர் திட்டினார், அந்த கோவத்தை நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு 4 பேர் பொறுப்பேற்றுன்னு போயிட்டான். அதோடு முடிச்சு விட்ருவாங்களா? இதில் விஜய் அவங்களோட பேச்சு முந்தையக்கும் இப்போவும் எப்படி சார் இருந்துச்சு? கிராஃபில் இப்படி இறங்கிட்டு வருது. விக்கிரவாண்டி மாநாடு சிறப்பான பேச்சு, அடுத்த இது ஓரளவு சிறப்பு, அது சிறப்பு, ஒன்றும் இல்லை. ஒரு அமைச்சர் தான் வாயை வச்சே இது பண்ணி இன்னைக்கு நீக்கப்படுறாரு. இதுதான் திராவிட மாடல் அரசா? இது எல்லாம் நீ பேச பேச அவனுக்கு தயாராகும். நீ தான் சொல்கிறீங்களா 5 நிமிஷம் பேசினாலே பத்திக்கிச்சுன்னு, 50 நிமிஷம் பேசுனா எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை விடுறாங்க. ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணா அவர்களை திமுக ஆட்சியை வீழ்த்த எந்த எல்லைக்கும் போகன்ட்டாப்ல. எந்த எல்லைக்கும் அவர் மனசில் என்ன நினச்சி சொன்னான்னு தெரியல. இங்கே நம்மால் கிளப்பிட்டான், பிஜேபி கூட சேர போகிறாரு, என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாரு. பூத் கமிட்டி கூட்டன்றதுக்கு ஒரு கூட்டமே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லைட் எரியலையா, மேலே ஏறி புது லைட் வாங்கி நீங்களே மாட்டுங்க. சாக்கடிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போய் சேர்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலில் ஓட்டாக்குதா, கொத்தனார் கூட்டு போய் சிமெண்ட் ஜல்லிலாம் எடுத்துகிட்டு போய் அடைங்க. இதில் எப்படி ஒருத்தன் தயாராவான் இளைஞன்? இதுதான் நம்ம பிரச்சனை, தெரு பிரச்சனை. லைட் எரியல, நாங்கள் மனு கொடுக்க போகிறோம், இல்லாட்டி கையெழுத்து போடுவோம். ஒவ்வொரு வீட்டாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. தம்பி இவர் பையனா எங்கே இருக்குப்பா, தாவே கால இருக்கேன், பரவாயில்லடா 200 டிக்கெட்டு உங்கள் தலைவன் டிக்கெட்டை நீங்களே 2000 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்பீங்க, ஒன்றுமே தேர மாட்டீங்கன்னு நினச்சேன், பரவாயில்லடா. இப்போ ஆதவ அர்ஜுனுமே பேசுகிறப்போ நான் வகுப்பு வாரிய சட்டம் அந்த சட்டத்திருத்தத்துக்கு ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலை, நாங்கள் தானே பண்ணோம். அடுத்த 5ஆம் தேதி மறு விசாரணை. இதில் இந்த 2 விஷயம் மட்டும் அமல்படுத்தக்கூடாது, அது ஆர்டராக போட்டிருக்கேன். ஐயா மற்ற வெளியில் தொத்தி விட்டிங்களே, ஒரு 70 பேர் வெளியே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் இதுதான் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுச்சு. வெளியில் இருந்தவர் நாங்கள் தான் வாதாடணுன்ட்டு இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பேசுகிறவர்கள் தலைவர்களாக விட்டு இருக்கிறார்கள். விஜய்க்கு இப்போ சொன்னோம்ல, ஆல் இஸ் வெல், என்ன ரசிகன் தானே, குதிக்கிட்டுமே, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. கிள்ளி எடுத்துகிட்டு போயிடுவோம், வேறெல்லாம் ஒட்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். என்கிட்ட விஜய் வரலுக்குதே, சுண்டு வரல கட்சிது அப்படின்னு அவன் விஜய் ரசிகராக தான் இருப்பான். மக்களுக்கு கற்றுக் கொடு, என்ன கற்றுக் கொடுக்குற? உன் மக்களுக்கு நீ சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிற. கோர்ட்டு ஏறிங்க போய் தீர்ப்புன்ற, நீ கொத்தனார் வேலை பாருன்ற, டியூப்லைட்டு மாட்டுன்ற. மக்களிடம் கற்றுக்கொள். யாராவது ஒன்று ஏங்க இது இப்படி இல்லைங்க, அது அப்படி இல்லைன்னா பத்திரிக்காரங்களுக்கு ஃபுல்லாக இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டுறீங்கன்றீங்க. விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும் உள்ள வித்தியாசத்தோட உங்களுக்கு புரியலையே, நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும்? சார், இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தது, அதை பற்றியும் நீங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பூத் கமிட்டி எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இப்போ ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது விஜயே பயப்படுற அளவுக்குலாம் முன்னாடி போய் நின்று என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரே தப்பிச்சு வர்றது பெரும்பாடாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அது எப்படி சார் இருந்துச்சு? விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்புன்னாங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து ரோட் ஷோ மாதிரி வந்தார். ஆக்சுவலாக அந்த மாதிரி அறிவிக்கப்படாமல் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போலீஸ் கையை விரிச்சிடும். நீங்கள் எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல, பர்மிஷன் வாங்கியிருக்கணும், திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி வேன் எடுத்துக்கிட்டு மேலே ஏறினா நாங்கள் பொறுப்பு இல்லைன்றுவாங்க. இன்னொன்று, விஜயுடைய பாதுகாப்புக்கும் அது அச்சுறுத்தல். அவன் ஏறுறவன் விஜய் ரசிகராக இருந்தால் ஓகே, விஜய் அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனா, விஜய் மேலே வெறுப்புள்ள ஒருத்தனா ஒரு கத்தியோடு ஏறி ஏதாவது பண்ணிட்டான், தாக்கிட்டானா யார் பொறுப்பு? கலைஞர் ஒரு தடவை ரயில் வழியாக தான் போவார் அவர். அப்படி போகும்போது அவரை நோக்கி கத்தி அடித்தாங்க. பெட்டிக்குள்ளே உட்காந்துருக்காரு, கத்தியை அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை அந்த கத்தியை அந்த ரயில் பெட்டி கம்பியில் பட்டு கீழே வந்துச்சு. அந்த கம்பியில் படாமல் இருந்தால் அவர் இதயத்திலே எங்கேயோ பாஞ்சிருக்கும். ஜோதி பாசு ஒரு தடவை அதே மாதிரி தாக்கப்பட்டார், உயிருக்கு சேதம் வரும். அப்போ தொட்டி வேன் மேலே ஏறி விஜய் கிட்டே நிற்கிறான். விஜய்க்கு அந்த மாலை போடுறான், இன்னொருத்தவங்க விஜய் போடுறாரு. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு கத்தி எடுத்து ஒரு கழுத்து அறுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பாதுகாப்பு பண்ணுறீங்க? கேட்டால் எங்கள் தலைவரை பாதுகாக்க எங்களுக்கு தெரியுன்றீங்க. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக இல்லை? எங்கள் தலைவர் பாதுகாப்பு நாங்கள் அப்போ ஏன் ஒய் கேட்குறீங்க? ஒய்யை திருப்பி அனுப்புங்க, எங்கள் தலைவர் நான் பார்க்க தெரியும்னு. பவுன்சருங்க போட்டிங்கல்ல, பவுன்சருங்க அங்கே எதாவது பண்ண முடிஞ்சதா? வேனில் ஏறுறான், பள்ளி தாவற மாதிரி தாவறான், டமுக்குன்னு ஸ்பைடர் மேன் மாதிரி ஒருத்தன் தாவனான், அந்த கார்லேருந்து டமுக்கு அங்கே தாவறான், அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டாங்க. அப்போ ஒருத்தன் மரத்து மேலேருந்து குதிச்சான். அந்த குதிக்கிறவன் ரசிகன், ஓகே. ரசிகனாக இல்லாமல் இருந்தால் ரசிகர் போர்வையில் யாராவது குதிச்சா
அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஏன்னா அத்தனை கூட்டத்தில் வந்து யாருன்னு யாருன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க. பல தலைவர்கள் அப்படி தானங்க இதாக இருக்காங்க. அதனால் நீங்கள் யார், நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவர். அட இன்றைக்கி அவர் வேலை விஷயங்களில் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். இதெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்த 20-25 வருஷத்துக்கு அவர் தானுங்க. அப்போ அவர் பாதுகாப்புக்கு என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்? இட்டாந்து வரேன், ரோட் ஷோ பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா போலீஸ் வந்து எனக்கு என்னன்னு விட்டு போயிடுவாங்க. புத்தக வெளியீட்டுலாலே அப்படி தான் பண்ணாங்க போலீஸ். ஒருத்தர் வரல, ஏதோ அவங்க கரெக்டாக போட்டு பண்ணி விட்டு போனாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் போலீஸே பண்ணாமல் நீங்கள் வாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணா வருது. எங்கள் தலைவர் எங்களை பாதுகாத்துக்கு தெரியும்னா எங்கே பாதுகாத்தீங்க? பட்டுன்னு குதிக்கிறாங்க. பவுன்சர் இருக்கும் போதே குதிச்சான் ஒருத்தன். என்ன பண்ண முடிஞ்சது? அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இவர்களுக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரில. ஒரு விஷயம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து போனால்தான் எப்பவுமே நடக்காமல் தடுக்க முடியும். ஏன் பிரதமருக்கு பாதுகாப்பு வர்றவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் யாரையும் கிட்ட விட மாட்டேங்கிறான்? ஏன்னா எது வேணால் நடக்கலாம்ன்றது தான். ராஜீவ்காந்தி நடந்ததா? எதிரிகளே சூழ்ந்து இருக்கலாம் அப்படின்றது. யாருக்கு வேணால் என்ன வேணால் எந்த டைமில் வேணால் இன்னும் நடக்கலாம். அதனால் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியதான் வேலை. பவுன்சர்கள் கூட்டத்தை தான் கட்டப்படுத்த முடியும். இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. உனக்கு மேலே ரசிகர் யோசிச்சிட்டான், அதனால தான் பொத்துன்னு குதிச்சாங்க. ரசிகர் மாதிரி போர்வையில் யாராவது யோசிச்சா அது விஜய் உயிருக்கு ஆபத்து. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சவால் விடுறாங்க. இதெல்லாம் சொன்னால் கோவம் வருது அவங்களுக்கு. அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்ல, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர். மையப்புள்ளி அவர் தானே. விஜயன்றதை வச்சு தானே எல்லாமே. விஜயே இல்லைன்னா அப்போ அப்படி ஒருத்தன் யோசிப்பான்ல. விஜயே இல்லைன்னா அப்புறம் நீ எங்கே கட்சி? ஒரு எவனா ஒருத்தன் கூலிப்படையே வச்சுங்க, ஒரு கூலிப்படையை ஏவி அவருக்கு ஏதாவது ஒரு இது நடக்கக்கூடாது நம்ம விரும்புகிறோம். ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு எங்கள் தலைவன் அவர் திட்டினார், அந்த கோவத்தை நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு 4 பேர் பொறுப்பேற்றுன்னு போயிட்டான். அதோடு முடிச்சு விட்ருவாங்களா? என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தானே இது. அதோடைய சீரியஸ்னஸ் தெரியுதா அவங்களுக்கு? சவால் விட்றீங்க மேடையிலேருந்து, எங்கள் தலைவரை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும்னு. அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். நாளைக்கு போலீஸே வந்து நான் சொல்லும், ரிப்போர்ட் போடுவாங்க. சார் அவர் இறங்கினாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணாங்க, எங்களுடைய பாதுகாப்பு கேட்கல, எங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் அவங்களா பண்ணாங்க, நாங்கள் எவ்வளோ தடுக்க பார்த்தோம், அதை மீறி தான் இது நடந்ததுன்றோம். ரொம்ப எளிதாக கடந்து போகிறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இது ரொம்ப சீரியஸான விஷயம். நான் 2-3 இதில் பேசிட்டேன். நான் பேசுனது தான் பதில் சொன்னாங்களான்னு தெரில. எங்கள் தலைவர்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியுன்றாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியாக போட்டு தள்ளிட்டு போன நாடு இதெல்லாம். 2 தடவை 3 தடவை போட்டிருக்காங்க. செருப்பு தூக்கி அடித்தாங்களா உள்ளக? துப்பாக்கியால் சுட்டாங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக இவரை ஸ்னைப்பரில் அடித்தாங்களா? இங்கே நம்ம அந்த டெக்னாலஜி இல்லை, ஸ்னைப்பரில் அடிக்கிற டெக்னாலஜி. ஆனால் வேறு தான் நடந்துச்சுன்னா. இதில் விஜய் அவங்களோட பேச்சு முந்தையக்கும் இப்போவும் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா முதல்ல வந்து பாசிசமா பாயாசமான்னு கேட்டார், 2வது மோடிஜி அலர்ஜின்னாரு. கிராஃபில் இப்படி இறங்கிட்டு வருது. விக்கிரவாண்டி மாநாடு சிறப்பான பேச்சு, அடுத்த இது ஓரளவு சிறப்பு, அது சிறப்பு, ஒன்றும் இல்லை இப்படி அதுக்கு கூட சொல்லியிருந்தாங்களே சார், ஏன்னா 3-4 நிமிஷம் தான் பேசுகிறாருன்றீங்க, ஆனால் அதுக்கே இவ்வளோவா இருக்குது. அதுக்கே இவ்வளோடா? அப்போ 40 நிமிஷம் பேசு, அதுக்கு எவ்வளோ வந்துடும். அப்போது நீங்கள் வந்து விஜய் தான் மையப்புள்ளிங்க, காமெடி கிடையாது. விஜய் தான் மையப்புள்ளி. விஜய் அந்த இளைஞர்கள்ட்ட பல விஷயங்களை இன்று பாருங்கள். ஒரு அமைச்சரவை எப்படி இருக்குது இந்த கட்சி? ஒரு அமைச்சர் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுறார். 2 சாய்ஸ் உனக்கு, இன்று போய் நாளை வா அப்படின்னு அமுச்சு விட்றாங்க. இன்றைக்கி அவர் வந்து பதவி விலகிற நிலைமை இருக்குது. எதனால்? எவ்வளோ பெரிய விஷயம் இது. சாதாரண விஷயமா? எதுவும் நடந்திருக்கா? ஒரு அமைச்சர் தான் வாயை வச்சே இது பண்ணி இன்றைக்கி நீக்கப்படுறார். இதெல்லாம் நடக்குது இந்த கவர்மெண்ட்டில். ஆனால் இவங்க வந்து இதான் திராவிட மாடல் அரசா? இது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி பாருங்கள், கோவையில், திருப்பூரில் நம்முடைய சின்ன சின்ன சிறு குறு தொழில்கள் அழிஞ்சிக்கிட்டு வருது. என்ன காரணம்? மின்சாரம், மின்கட்டண உயர்வு வந்த 3 தடவை ஏற்றிட்டீங்க. இன்றைக்கி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல தொழில்கள் இங்கேருந்து வெளியே போகுது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இது எல்லாம் நீ பேச பேச அவனுக்கு தயாராகும். விஜய் பேசினார்னா பத்திக்கும். நீ தான் சொல்கிறீங்களா 5 நிமிஷம் பேசினாலே பத்திக்குச்சின்னு. 50 நிமிஷம் பேசுனா எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை விடுறாங்க. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாரு, ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ணா அவர்களை திமுக ஆட்சியை வீழ்த்த எந்த எல்லைக்கும் போவோன்ட்டாப்புல. எந்த எல்லைக்கும் அவர் மனசில் என்ன நினச்சி சொன்னான்னு தெரில. இங்கே நம்மால் கிளப்பிட்டான், பிஜேபி கூட சேர போகிறாரு, என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாரு. அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எப்படி இவனுங்க சும்மாக்குறான்ல? விஜயின் அரசியல் செயல்பாடு எப்படி? மாற்றமா முன்னேற்றமா? இந்த சேனலில், அந்த சேனலில் விஜய் பாய்வாரா பதுங்குவாரா? விஜயின் எதிர்காலம் கேள்விக்குறியா ஆச்சரியக்குறியா? இப்படியே
மாப்பே நான் இந்த தலை போட்டுக்கிறேன், நீ அதே போட்டுற போகிறேன். நமக்கு அசைன்மெண்ட்டு விஜய் பற்றி பேசணும்னு வந்துக்குது. நான் இந்த தலை போட்டுக்கிறேன், நீ அதே போட்டுற போகிற, அசிங்கமாக போயிடும். நீ மாற்றிக்கோ, லைட்டாக மாற்றி, நீ கொஞ்சம் மாற்றிக்கோ. என்கிட்ட 4 லகட பாண்டிக்கிறான், உன்ட்ட எத்தனை பேர்? என்கிட்ட 6 பேர் இருக்கிறான். எப்படி சொல்கிற? நிறைய ஆளுன்னு சேர்த்து தான். ஓ அப்படியா, சரி சரி, இப்படி தான் ஓடின்னு இருக்குது. அதுலேயே அவர் சொல்லியிருப்பார்ல சார், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்களுக்கு யாரும் வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்ல, எல்லாரும் வந்துக்கிறீங்க, உட்காந்துடுறீங்க, விஜய் என்ன செஞ்சார் தெரியுமா, போனால் தெரியுமா, இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருப்பார். வேறு என்ன தான் பண்ணணும்? உங்கள் முன்னாடி இருந்த அந்த இளைஞர்கள் மாதிரி சூப்பர். அவர் சொன்னார்ல, என்னடா கட்டமைப்புன்னு கேட்குறீங்க, என்ன கட்டமைப்பு? அதான் கட்டமைப்பு தலைவரை இட்டாந்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிறோமே, அந்த மக்கள் இதுலேருந்து ரோட் ஷோவில் கொண்டு வந்து உட்காந்தான், அதுதான் கட்டமைப்பு அப்படின்றாருல. அதான் அவங்க நினச்சிட்டு அதான் கட்டமைப்பு. பூத் கமிட்டி கூட்டன்றதுக்கு ஒரு கூட்டமே கிடையாது. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நான்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. பூத் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கும்னா, அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த பகுதியில், அந்தந்த வட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் அது மாதிரி நடக்கும். அந்தந்த இதில் இந்தந்த இதுன்னு பார்த்துக்குவாங்க. பெரும்பாலும் வட்டச் செயலாளர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருப்பாங்க. வட்டச் செயலாளர் கீழே இருக்கிற ஒரு 30-40 தெரு, 50 தெரு, 60 தெரு இருக்கும். 50-60 தெருக்கும் ஒரு தெருக்கும் 2-3 கட்சிக்காரன் இருப்பான். அவன் பூத் ஏஜெண்ட்டாக இருப்பான். அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்து சாப்பாடு செலவு, பிரியாணி, மத்தியான சாப்பாடு, நோட்டு, பேடு எல்லாம் கொடுத்து அவன் பார்த்துக்குவான். அவன் போய் உக்காந்துருப்பான். நம்ம போனோம் வச்சுங்க, நம்ம தெருவில் இருக்கிற இவரா, நம்ம ரைட் அப்படின்வோம். இன்னொருத்தர் பக்கத்தில் ஏடிஎம் கார் உட்காந்துருப்பார், அவரும் அதே தெருவில் இருக்கிறவர் தான். நம்ம பார்த்த மூஞ்சிக்கு தான் அங்கே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னொருத்தர் வந்து அவரை ரிலீவ் பண்ணி விட்டு உட்காருவார். அவரும் நம்ம தெருவை சேர்ந்தவர் தான் இருப்பார். இதுதான் பூத்து. இது என்ன பெரிய இது? காலையில் எழுந்திரியுங்கள், காலை கடன்களை முடித்து விட்டு கோயிலுக்கு செல்லுங்கள், துண்ணூறு இட்டுக்கிட்டு வாங்க, அயன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க, நல்லா டிஃபன் சாப்பிடுங்க, பேடை எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க, மத்தியானம் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் இது சொல்கிறதுக்கு ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட் இதுவா? நீங்கள் நேராக போங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா, டானிக் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு கேளுங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. லைட் எரியலையா, மேலே ஏறி புது லைட் வாங்கி நீங்களே மாட்டுங்க. ஷாக்கடிச்சு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போய் சேர்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லையா, கவர்மெண்ட் பைப்பில் எப்படா ஏறணுன்னு போலீஸ் பிடிச்சானா அதை பற்றி என்கிட்ட வராதிங்க. ஹாஸ்பிட்டலில் ஓட்டாக்குதா, எலி வருதா, ஓட்டாக்குதா, ஓட்டை அடைக்குது, கொத்தனாரை கூட்டு போய் சிமெண்ட்டு ஜல்லிலாம் எடுத்துகிட்டு போய் அடைங்க. பிடிச்சி வச்சு எப்படா நீ ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த வேலையை பண்ணான்னு பிடிச்சி வச்சாங்கன்னா எங்கள்கிட்ட வராதிங்க. இப்படி தானே? இதில் எப்படி ஒருத்தன் தயாராவான் இளைஞன்? அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியலையே. என்ன சொல்லணும்? தெருவிளக்கு எரியவில்லை, சாக்கடை அடைப்பு, சாலை சரியில்லை, பொதுமக்கள் பிரச்சனை, ரேஷனில் பொருட்கள் இல்லை, ஏமாத்துறாங்க, இதெல்லாம் கையில் எடுங்க. இதற்கு அங்கே இருக்கிற 10 இளைஞர்கள் நம்முடைய அமைப்பை சேர்ந்தவங்க பொதுவாக போய் அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்புங்க. மனுவாக தயாரித்து பொதுமக்கள்கிட்ட இந்த பிரச்சனைக்காக நாங்கள் அதிகாரிகளை சந்திக்க போகிறோம், இந்த தான் நம்ம பிரச்சனை, தெரு பிரச்சனை, லைட் எரியல, நாங்கள் மனு கொடுக்க போகிறோம், இல்லாட்டி கையெழுத்து போடுங்க. பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு, கையெழுத்து வாங்குவதே ஒரு இயக்கம். ஒவ்வொரு வீட்டாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. தம்பி இவர் பையனா எங்கே இருக்குப்பா, தாவேக்கால இருக்கேன், பரவாயில்லடா, அப்படி இப்படி சுற்றி இருந்தீங்க, தேட்டரில் 200 டிக்கெட்டு, உங்கள் தலைவன் டிக்கெட்டை நீங்களே 2000 ரூபா கொடுத்து வாங்கி பார்ப்பீங்க, ஒன்றுமே தேர மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்லடா, கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிற? பூத்து கமிட்டி பொறுப்புங்க. ஓ, பூத்து கமிட்டிக்கு ஒரு பொறுப்பா? சரி சரி, என்ன நல்ல விஷயம், பண்ணுப்பா, நல்லா வாப்பா, கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அடுத்த தடவை பார்க்கும்போது, தம்பி நல்லா இருக்கியா, நான் அதை எப்படி தெரியுது பாரு அப்படின்னு சொன்னாலும், தம்பி நல்லா இருக்கியா, ரைட்டு தம்பி, இந்த சாக்கடையதையும் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சார் நான் பார்க்குறேன் சார், டேய் வாங்கடா 10 பேர் அங்கே இருக்கிற வட்டம் இது போய் சாக்கடை பிரச்சனை பார்த்துட்டு கார்பரேஷனில் போய் சாக்கடை பிரச்சனை இருக்குதுங்க. இதெல்லாம் டைஃபீல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அக்கா சாக்கடை அவன் அள்ளும் போது கூட நின்றுங்கன்னு பார்த்துங்க. ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் போய் கஷ்டப்பட்டு மனுலாம் கொடுத்துருப்பான், அங்கே வந்து காவல் ஆளுறதுல அவர் வந்து நின்றுவார், ஏய் பண்ணுறா அப்புறம் பார்க்கறதுக்கு இவர் சொல்லி செஞ்ச மாதிரி. இந்த மாதிரி பல இடங்கள் நடக்கும். அப்போ நீ வந்து, அக்கா நான் பண்ணங்க வந்துச்சுக்கா பாருங்க, ஏப்பா எடுப்பா, குப்பை தேங்கி கிடக்குது அல்ல, கார்பரேஷனில் போய் சொல்லி, தம்பி என்னப்பா அது மாதிரி இருக்குது, நான் பார்க்குறேங்க, ஒரு 10 பேர் போயின்னா அது குப்பையை கொண்டு வந்து கொட்டுருவோம், அல்றியா என்ன? அல்லு. சுகாதார இது இருக்கும் மையம், டாக்டர் வரமாட்டாங்க, டாக்டர் வரலன்னு மேலே சுகாதாரத்துறை அலுவலருக்கு கையெழுத்து வாங்கி போய் கொடுக்குறது, இல்லை ஒரு சின்ன போராட்டம் நடத்துறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் கேட்டு நாங்கள் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அப்போ அவன் மதிப்பான். இப்படிலாம் நீங்கள் போகும்பொழுது தயாராவீங்க, ஒரு மிலிட்டண்ட்டாக மாறுவீங்க, ஒரு லீடராக மாறுவீங்க. போலீஸ் கூட சண்டை போடுவீங்க. பர்மிஷன் கிடையாது. ஏன் கிடையாது சார்? டாக்டர் வர மாட்டேங்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். எத்தனை பேர் வருவீங்க?
ஒரு 10 பேர் ஒரு தட்டி எழுத போகிறோம், அவள் தான். வேறு என்ன சார்? சரி சரி செய்யுங்கப்பா. எங்கள் வீட்டில் கூட போனால் அங்கே டாக்டர் இல்லைன்னாங்க. ரைட்டு. நீ என்ன பண்ணுற? 10 தட்டி எழுதி அங்கங்கே வச்சுட்டு, இப்போ தான் ஃப்ளெக்ஸ் வந்துச்சே வந்துட்டு, டாக்டர் இல்லாத மருந்தகமே, எப்போ அரசு எப்போ மாற போகிற வருஷம் கொடுத்து இது பண்ணால் பயம் வரும். ரிப்போர்ட் போடுவாங்க, டாக்டர் வருவாங்க. தம்பிங்க வந்தால் பிறகு தான், ஆர்ப்பாட்டம் பண்ணால் பிறகு தான் டாக்டர் டெய்லி வராங்க. அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்குறது, சார் என்ன இந்த மாதிரி விஷயம், கம்பவுண்ட் மருந்து இருக்கா, மருந்து ஏன் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் தண்ணி வரல, போய் லாரியை சொல்லி புக் பண்ணி லாரியை கூப்பிட்டு வந்து அந்த தெருவில் தண்ணி விடுறது, இது எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுவாங்க. அவனே உட்காந்து தண்ணி விடுவான். தண்ணிக்கு 4 நாள் ஒருத்தன் வசூல் பண்ணானா, எதுக்கு? கார்பரேஷன் வாட்டர் ஃப்ரீயாக தானே லாரி வருது, நீ என்ன வசூல் பண்ணுற? இல்லை எட்டனா நீ எதோ பண்ணுறியா? ரைட், 4 நாள் வாங்கிக்க போ, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, ஒழுங்காக பண்ணு. தம்பிங்க வந்த அப்புறம் மாறி போச்சுப்பா. அடுத்த தடவை எங்கள் வேட்பாளர் நிற்கிறாங்கக்கா, கவுன்சிலர் நிற்கிறாருன்னா போடுன்னு போடுவாங்க. ஏற்கனவே உங்க நீ தயாராகிருப்பேன். இது தானே நீ ட்ரைனிங் கொடுக்கணும். அதை விட்டுட்டு பல்பு என்ன 100 ரூபா இருக்குமா, மேலே ஏறி மாட்டினா சாக்கை செத்து போனேன், அவன் பொறுப்பத்துக்குவான். நீ ஒரு தலைவன், என்னடா கட்டமைப்பு, என் தலைவனை இட்டாந்துக்கிறேன், அதுதான் பெரிய மேட்ரு அப்படின்னா அறிவை நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஆதவ அர்ஜுனுமே வந்து பேசுகிறப்போ சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வகுப்பு வாரிய சட்டம், அந்த சட்டத்திருத்தத்துக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகலை, ஏன் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, நாங்கள் தானே வந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க, ஆனால் தீர்மானத்தால் எந்த ஒரு அழுத்தமும் வந்து கிடைக்காது. சுப்ரீம் கோர்ட்டை திமுக அணுகுச்சா இல்லையா? முதல்ல தீர்மானம் வந்து நிறைவேற்றிட்டு அது திமுக அரசு தீர்மானம் அரசு நிறைவேற்றிச்சு. சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றினாங்க. பாஜக தவிர எல்லாரும் ஆதரிச்சாங்க. திமுக ராசா 4வது நபராக வழக்கு தொடுத்ததில் அவர் ஒரு ஆள். நீங்கள் 73வது இடம். அப்புறமா அப்படி இப்படி போய் ஜாயின் பண்ணி அப்புறம் எதனால் அவர் பேசியிருக்காரு? அவர் அரசை கேட்குறாரு, அரசு பண்ணிச்சான்னு கேட்குறாரு. அரசு எதுக்கு பண்ணணும்? திமுக பண்ணுதில்ல, திமுக போட்டுச்சு இல்லை, அவங்க கட்சியில் அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க கட்சி நீங்கள் பண்ணீங்க. 2வது அவர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை நாங்கள் மட்டுமே பெற்று தந்தோம். அது தனக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி அது எங்கே தீர்ப்பு என்ன வந்துச்சு? இன்னும் அதுக்கான முடிவே சரியான இயரிங் தானே, வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையில் நீதிபதிகள் சில கேள்விகள் கேட்டாங்க. அதில் 2 விஷயம் எங்களுக்கு நெருடுது, 2க்குமே நான் வந்து இடைக்கால தடை விதிக்க போகிறேன் அப்படின்னு ஜட்ஜி சொன்னப்போ, அரசு தரப்பில் இருந்து இடைக்கால தடை விதிக்காதீங்க, நாங்களே அதை நிறுத்தி வைக்கிறோம், அதை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கலன்னு ஓகேன்னு அதே ஆர்டராக போட்டாங்க. வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரும் வரை இந்த விஷயம், நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை அமல்படுத்தக்கூடாது, பண்ணால் வாய்டு அப்படின்வாங்க. அது நீதிமன்றத்தை மீறின செயல், அது குற்றமாக கருதப்படும். இந்த விஷயத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் நீங்கள் கொண்டு போயிடணும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளோதானே. ஆர்டர் வாங்கினதுக்கே, ஆர்டர் நீங்கள் வாங்கலையே, 5 பெட்டிஷனரில் நீங்கள் கிடையாது, அதுலேயே நாங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. கேட்டால் அபிஷேக் மனு சிங்வி வாதாடினான்றீங்க. அபிஷேக் மனு சிங்வி வாதாடினது கேரளாவில் ஒரு அமைப்புக்கு. சரி, திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் வாதாடணும், திமுகவும் 5 பெட்டிஷனரில் இல்லை. சரி, இதெல்லாம் விட்டுருங்க, நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த 5ஆம் தேதி 5 பெட்டிஷனன்றாங்கல்ல, அது தவிர மற்ற எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. சும்மா கும்பல் போடாதீங்க, அரசியல் ஆதாயத்தெலாம் வராதிங்க, 5 பெட்டிஷனர் தவிர மற்ற எல்லாம் வாபஸ் வாங்க, இல்லை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. அந்த 5 பெட்டிஷனரில் யார் இருக்க போகிறாங்கன்னு தெரிய போதில்ல 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் தானே இருக்குது. நீங்கள் இருக்க மாட்டீங்க, திமுக இருக்காது, யாரும் இருக்க மாட்டீங்க. ஓவைசி, காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 2-3 இஸ்லாமிய அமைப்புகள், இல்லை வக்ஃப் போர்டு, இந்த மாதிரி இருப்பாங்க. அன்றைக்கி தெரிய போகுது யார் தீர்ப்பு வாங்குறாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் ஹியரிங்கே ஸ்டார்ட் ஆகுது. அரசு தரப்பு அவங்களுடைய வாதத்தை வைக்க போகிறாங்க 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் வாதம் பிரதிவாதம் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் சில இது பண்ணணும். கடைசியில் தான் அது சம்மந்தமான ஒரு தீர்ப்பு வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. அதுக்குள்ளேயே நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்காக இருக்கின்ற ஒரே கட்சி, தீர்ப்பை வாங்கி பெற்று தந்து இன்று வேறு லெவலில் நாங்கள் இருக்கிறோம்னா, அங்கே முன்னாடி இருந்தாங்களே அந்த இளைஞர்கள் வேணால் நம்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோர்ட்டு ப்ரொசீஜர் தெரியாது, என்ன நடந்துன்னு தெரியாது. இவங்க சொல்கிறத அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளாம் போட்டால் கூட வந்து திட்டுறாங்க, உனக்கு தெரியுமா வாங்கணும், பொறாமையில் இது பண்ணுறேன், இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன். எனக்கு கேட்டால் ஒருத்தர் பதில் சொல்ல வச்சாங்க, நீங்கள் வந்து உனக்கு என்ன தெரியும், இதுதான் இதுதான். நான்லாம் இவங்களாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியுன்றது அவங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே 5 பெட்டிஷனரில் இவங்க இல்லை. 5 பெட்டிஷனர்ன்றது வேறு வேறு ஆள். உங்களுக்கு வாதாட ஒப்புக்கொண்டு ஃபீஸ் வாங்கின அபிஷேக் மனு சிங்வி
வேற ஒரு மனுதாரருக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த மனுதாரர் கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு. அவர்கள் அந்த 5 பெட்டிஷனில் இருந்தனால அவர்களுக்காக அபிஷேக் மனு சிங்வி வாதாடினார். உங்களுடைய வழக்கறிஞரும் அவர்தான். நீங்கள் உடனே எங்களுக்காக வாதாடினார். பார்த்தீங்களா, அவர் வாதாடினால எங்கள் பெட்டிஷன் தான் சொன்னீங்க. அது இல்லை. நாங்கள் தான் ஆர்டர் வாங்கியிருக்கோம், இதை பாருங்கன்னு காமிச்சிங்க. அதுவும் இல்லை. ஆர்டரு 5 பேருக்கு போட்ட ஆர்டரு மீதி உள்ள 75 பேருக்கும் அப்ளிகபிள், அது செல்லும். உங்கள் 5 பேருக்கு போட்ட ஆர்டர் இது. ஐயா வாங்க, கும்பலாக நிற்கிறீங்களா, எல்லாம் வெளியே போங்க, ஒரு 5 பேர் மட்டும் சொல்லுங்கள். 5 பேர் ரைட்டு, இதுதான் இது மேட்ரு. அடுத்த 5ஆம் தேதி மறு விசாரணை. இதில் இந்த 2 விஷயம் மட்டும் அமல்படுத்தக்கூடாது, அது ஆர்டராக போட்டிருக்கேன். ஐயா மற்ற வெளியில் தொத்தி விட்டிங்களே, ஒரு 70 பேர் வெளியே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் இதுதான் ஒரே ஆர்டர் தான், அவங்களுக்கும் அது அப்ளை ஆகும், போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுச்சு. வெளியில் இருந்தவர் நாங்கள் தான் வாதாடணுன்ட்டு வந்து இது பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பேசுகிறவர்கள் தலைவர்களாக விட்டு இருக்கிறார்கள், மேடைகளில் முழங்குகிறார்கள். அவர்களை சொல்வதை பத்திரிகைகள் அப்படியே போடுதுன்றப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பூத் கமிட்டி மீட்டிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி வருகின்ற அந்த இளைஞர்கள் அவர்கள் வந்து குழந்தைகள் மாதிரி மாணவர்கள் மனநிலையில் தானே இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நீங்கள் அரசியலை கற்றுத்தரணும். எது அரசியல், நாம் எதையெல்லாம் எதிர்க்கணும், எப்படி எதிர்க்கணும், என்னென்ன நடந்திருக்கு, வரலாறு என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அரசியலை எப்படி கொண்டு போகணும். எதுவுமே இல்லாமல் மொட்டையாக போ, டெய்லி வீட்டுக்கு கதவை தட்டு, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு. என்னடா டெய்லி வந்து இதே கேட்டுனுக்குற, உனக்கு என்ன வேணும், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகணுமா? இல்லை, எங்கள் தலைவர் கேட்க சொன்னார், உடம்பு சரியில்லைன்னா எதாவது பண்ண சொன்னார்னு. பாவம் அந்த பையன் நல்லா எண்ணத்தில் தான் போய் கேட்பான். இல்லை அவனுக்கு வருமா வராதா? என்னடா, நான் ஒரு மாநாட்டுக்கு ஒரு தடவை தலைமையாக போயிருந்தேன். அந்த எனக்கு கீழே ஒரு 15 பேர் இருந்தாங்க. நான் பார்க்குறப்பெல்லாம் சாப்பிட்டீங்களா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னா ஒரு பொண்ணு கோச்சிக்கிச்சு. என்ன சார் எப்போ பார்த்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஏன்னா அந்த மாதிரி உலகம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி நல்லா இருக்கிறீங்களா, ஜுரம் வந்துக்குதான்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்றோம். சும்மா டெய்லி வந்து ஜுரம் வரும் எதிர்பார்க்குறியா நீ? வந்தால் என்னை பார்த்துக்க தெரியாது, அப்படி சொல்கிறார்ல எங்கள் தலைவர் எனக்கு பார்க்க தெரியாது, அப்படி அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் வாட்டில் ஒரு பாண்டை எடுத்துகிட்டு மண் எடுத்துகிட்டு கொத்தனாரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அவர் ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக சொல்லியிருக்காரு சார். அக்கறை வெளிப்பாடு நீங்கள் பண்ணணுன்றது தான் நான் சொன்னது தான். நீ வந்து மருத்துவமனையில் சுகாதார வசதிகள் சரி இருக்கான்னு பார்த்தோன்னா அங்கே நோய்க்கு வர்றவனுக்கு அதுக்கான இது கிடச்சிரும். நீ கதவு தட்டி வீட்டில் ஜுரமானு கேட்டேன்னா கோவம் வரும். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஷயத்தை அணுகுமுறை வந்து அங்கே மருத்துவமனையில் வேண்டிய வசதிகள் மருத்துவர்கள் கரெக்டாக வரணும், வராமே வரமாட்டான். அந்த மாதிரி ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுருவான். இவங்களுக்கு என்ன தெரியும், ஜனங்களுக்கு வரும் பார்க்கும், டாக்டர் இல்லையாமா, இல்லை சரி என்ன பண்ணுறது, கடையில் போய் ஒரு ஜுரம் மாத்திரை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு போவாங்க. இல்லாட்டி அங்கே இருக்கிற நர்ஸு இந்தா அப்படி அப்படின்னு நர்ஸே பாதி டாக்டராக இருப்பாங்க. சில இடங்களில் துப்புரவு பணியாளரை தையல் போடுற வேலைலாம் பார்க்குறான்னு வருதில்ல. அப்போ அந்த மாதிரி இடங்களில் இதை மாற்றுவதற்கான வேலைகளை செய்யணும். சுகாதார அலுவலரை பார்க்கணும், என்னங்க டாக்டர் வரமாட்டேங்கிறாருன்னோ அதை எடுத்து செய்தியாக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். லோக்கல் செய்தியாளரோட தொடர்பில் இருக்கணும். ஒரு இயக்கம் நடத்துறீங்கன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லணும். ஒரு தப்பு நடந்தால் அவங்களுக்கு தகவல் சொல்லணும். ஆர்டிஐ போடணும். இந்த மாதிரி பல வேலைகள் அதுக்கு தான் நீங்கள் தயார் பண்ணணும். அதை விட்டு நான் வந்து அது நீ போய் வீட்டை கதவை தட்டி கேளுன்னா என்ன வருது? அதுலேயும் வந்து அண்ணாவை குறிப்பிட்ட ஒரு பேசியிருந்தார்ல சார், மக்களோட பேசுங்க. ஏங்க அது எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆர்கிட்ட அண்ணா வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஒரு இது கொடுப்பாரு. அண்ணா கடைசியாக மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அது நான் எம்ஜிஆர் இல்லம் சம்மந்தமாக ஒரு பேட்டிக்கு எம்ஜிஆர் இல்லத்தை போய் பார்த்தப்போ அந்த அதை பராமரிக்கின்ற எம்ஜிஆருடைய பேரன் குமார்னு அவர் வந்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது எம்ஜிஆருடைய அறையில் பர்சனல் ரூமில் எங்களை கூட்டிகிட்டு போய் ஷூட் பண்ணும் பொழுது அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சார். அதில் லெனினுடைய வரிகள், அது லெனினுடைய வரிகளை அண்ணா வந்து சொல்லி கூடுதலாக சில வார்த்தைகள் சொல்லி அதை எம்ஜிஆருக்கு சொல்லி எம்ஜிஆர் அதை ஃப்ரேம் போட்டு அவர் ரூமில் மாட்டியிருப்பார். மக்களிடம் செல், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம் வந்து கற்றுக்கொள், இது லெனின் சொன்னது. அதை கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மக்களை நேசி அதெல்லாம் வந்து அண்ணா சொல்லி எம்ஜிஆர் அது ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த இதை எடுத்துக்கிட்டு அண்ணா சொன்னார்னு இவர் கொஞ்சம் உருட்டுறாரு. மக்களிடம் சென்றாயா கேட்டால் டிசம்பரில் போவார், ஜூனில் போவார்னாரு. மக்களுக்கு கற்றுக் கொடு, என்ன கற்றுக் கொடுக்குற, உன் மக்களுக்கு நீ சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறியா, கோர்ட்டு ஏறிங்க போய் தீர்ப்புன்ற,
நீ கொத்தனார் வேலை பாருன்ற, டியூப்லைட்டு மாட்டுன்ற, எலக்ட்ரிஷியன் வேலை பாருன்ற. அப்போ நீ என்ன கற்றுக் கொடுக்குற? மக்களிடம் வந்து கற்றுக்கொள். யாராவது ஒன்று ஏங்க இது இப்படி இல்லைங்க அது அப்படி இல்லைன்னா, பத்திரிக்கையாளர்களுக்கு ஃபுல்லாக இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டுறீங்கன்றீங்க. விமர்சனத்துக்கும் அவதூறுக்கும், விமர்சனத்துக்கும் உங்களை திட்டுறதுக்கும், சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கும், உங்கள் மேல் கரிசனத்துடன் சொல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தோட உங்களுக்கு புரியலையே. நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும்? நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கேஸில் போடுவீங்க. அவனை பிடிச்சி உள்ள போடுறான், சும்மா நம்மளை பற்றி பேசினுக்கிறான், கிண்டல் பண்ணுறான், அவனை முதல்ல போடு ஏதாவது கேஸில். அதானே பண்ணீங்க நீங்கள். அதிகாரம் இல்லை இப்படி கோவப்படுறீங்க. அப்போ பத்திரிக்கையாளர்களில் உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னா பத்திரிக்கையாளர் யாரை பற்றி பேசலை? பகல்மா தாக்குதல், பாகிஸ்தானை கண்டிக்கிறோம். இங்கே பல பத்திரிகைகள் மத்திய அரசையும் கண்டிக்குதுல்ல, அதையும் கண்டிக்கிறாங்கல்ல. செக்யூரிட்டி பிரீச்னு சொல்கிறாங்கல்ல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்கிறாங்கல்ல. அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை இல்லை. ஏங்க உங்களுக்கும் ஒமர் அப்துல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த இதில் வந்து நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டீங்க. நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ பாரு, ஏன் நீ பாரு. இதானே அங்கே நடந்தது. போலீஸு சிஆர்பிஎஃப்ட்ட கொடுத்துட்டாங்க, மிலிட்ரியை அங்கே பார்த்துக்கணும். நீ பாரு, நீ தான் ஆட்சியில் இருக்கிற, நீ பாரு. லாஸ்ட்டில் அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான். இப்போ உட்காந்து என்ன பண்ணலாம் எல்லா இதுவும் போகிறாங்க. இதை முதல்லையே அந்த மிலிட்ரி அங்கேயே ஸ்ட்ராங்காக போட்டு, ஒமர் அப்துல்லா நீங்கள் உள்ள பார்த்துட்டாலும் நாங்கள் வந்து இதையும் பார்த்துக்கோன்னா அந்த இடத்துல ஒரு இது நடந்திருக்கும். அப்போ எல்லாம் ஆல் இஸ் வெல்லுன்னொன்னா, ஆல் இஸ் வெல் இல்லை ராஜா, நாங்கள் உள்ளகிறோன்னு வந்து முடிச்சு விட்டு போயிட்டான். அப்போ ஆல் இஸ் வெல் எப்போவுமே கிடையாது. பாதுகாப்பில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆல் இஸ் வெல் என்றைக்குமே கிடையாது. விஜய்க்கு இப்போ சொன்னோம்ல, ஆல் இஸ் வெல் இன்னும் ரசிகம் தானே, குதிக்கிட்டுமே, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எப்போவுமே அது கிடையாது. கிள்ளி எடுத்துகிட்டு போயிடுவான், விரல ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவான். என்கிட்ட விஜய் விரலுக்குதே, சுண்டு விரல் கட்சிது அப்படின்னு. அவன் விஜய் ரசிகராக தான் இருப்பான். அதுதான் பிரச்சனை. அதனால் சேம் அதே தான். நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்களை, கண்டிக்கிற விஷயங்களை, சுட்டி காட்டுகிற விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இல்லை நாங்கள் இவ்வளோ தான், நாங்கள் இப்படி தான் அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா உங்களை யார் கண்டிக்கிறா, யார் உங்களை அவதூறாக பேசுகிறா, யார் உங்களை டீஃபேம் பண்ணுறா, யார் நீங்கள் வரவே கூடாதுன்னு விரும்புகிறா, யார் நீங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா வரலாம், இந்த மாதிரி 5-6 வகையான பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை வந்து களைஞ்சி கொண்டு போகிற வேலையை பண்ணணும். அது பண்ணலன்னா சிக்கல். விஜய் பாதுகாப்பு பற்றி பேசுகிறோம், நீ என்ன சொல்கிறதுன்னா நாளைக்கு நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி இவங்க இறந்தப்போ கலைஞர் மறைவுக்கு வராரு. படிக்கட்டில் ஏறும்போது அவங்க கூட வந்தவங்க மிஸ் ஆகிடுறாங்க. இசட்டில் இருந்தாலும் நினைக்கிறேன், இசட் பிரிவு பாதுகாப்பு நினைக்கிறேன், பிரிஞ்சிடறாங்க. அவர் மட்டும் மேலே மாட்டிக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? அது கூப்பிட்டு விட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டாங்க. ஸ்டேட் இன்டெலிஜென்ஸு, ஐபி, மற்ற எல்லாரையுமே கூப்பிட்டு எப்படி இது நடந்தது, எப்படி அவரை தனியாக விட முடிஞ்சது? ஏதாவது ஒன்று ஆயிருந்தா ஒரு கத்தியை இடுப்பில் குத்திட்டா என்ன பண்ணுவீங்க? எப்படி நீ அப்போ எதுக்கு நீ இருக்க இசட்டு? அவர் ஏறுவார் கவனம் பூந்துக்கிந்து போயிட்டாரு. நீ ஏன் அதுக்கு மேலே பூந்து போகணும்ல? அதுக்கு தானே சார் போகாதீங்க, எதாவது பண்ணணும்ல. நடந்ததா இல்லையா? அதனால் அன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. நடந்திருந்தால் அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி எங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.